நம்ம மொபைலில் எப்படி ஹிட்மேன் கேமே எப்படி வராதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் எடுத்து நீங்கள் வந்து குரோமுக்கு போய்க்கங்க. குரோமுக்கு போய் மில்லேட்டர் மாலி கேட் ஹப்னு இருக்கும். அதை வந்து இப்போ வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ப்ளே ஸ்டோருக்கு போய்க்கங்க. ப்ளே ஸ்டோரில் சர்ச்சில் CPU Z இருக்கும். அதை எடுத்து வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணோடனே கீழே வந்தீங்கன்னா GPU 2 இருக்கும். அதில் மாலின்னு இருக்கும். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன தான் பார்க்க போகிறோம், மில்லேட்டர் டிவைசஸ்க்காக தான் பார்க்க போகிறோம். அப்படி இல்லாட்டி உங்களுக்கு அட்ரினோன்னு போட்டிருந்தா வெறும் மில்லேட்டருக்கு போகலாம். அப்படி இல்லாட்டி வெறும் பவர் விஆர்னு போட்டிருந்தா தயவு செஞ்சு வீடியோ பார்க்க வேணாம். இல்லை பவர் விஆருக்கு வந்து மில்லேட்டர் சப்போர்ட் இல்லை. அப்படி சப்போர்ட் இருந்தால் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஸோ இப்போ உங்களுக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் குரோமுக்கு போய் மில்லேட்டர் மாலி கேட் அப்படின்னு நான் சொன்னேன்ல, அந்த வெப்சைட் உள்ளுக்கு நீங்கள் போய்க்கணும். இதெல்லாம் ஒன்றாவதாக இருக்கும். ஸோ வந்து தட்டிக்கங்க. தட்டிட்டு வந்து கீழே வந்தீங்கன்னா கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு 2.0 லேட்டஸ்ட்டுன்னு இருக்கும். இது தட்டி கீழே வந்தீங்கன்னா இங்கே மில்லேட்டர் மாலி கிளிப்ஸின்னு இருக்கும். இது வேணாம். இது கீழே மில்லேட்டர் மாலி ப்ராம்ப்டுன்னு இருக்கும். இதை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒன்றும் இல்லை, அந்த ப்ளூ கரை மட்டும் தட்டிக்கோங்க. தட்டிட்டு இன்ஸ்டால் டவுன்லோடுன்னு கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் ஆகிரும். மேலே ஒரு மூணு நாட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. டவுன்லோட்ஸ்க்கு போனீங்கன்னா நீங்கள் இதை தட்டி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்புறம் நீங்கள் மில்லேட்டர் மாலி தட்டி இன்ஸ்டாலிங் சிஸ்டம் ஃபைல்ஸ்னு காமிக்கும். நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ அதனால் எனக்கு காமிக்கலை. அப்புறம் இங்கே மேலே ஒரு 3 கோடு மாதிரி இருக்கும். அதை தட்டிங்கன்னா செட்டிங்ஸ் இருக்கும். செட்டிங்ஸில் இதை வந்து பாக்ஸ் 64 வெர்ஷன் அதே மாதிரி எப்போதும் இருக்கும்போது அதே வச்சுருங்க. லேட்டஸ்ட்டு வைக்க வேணாம். லேட்டஸ்ட் வச்சாச்சும் பிரச்சனை வந்துடும். ஏன்னா அதில் பக்ஸ் இருக்கும். இப்போ கம்பேட்டிபிலிட்டியில் பர்ஃபார்மன்ஸ்னு வச்சு டிக் கொடுத்துருங்க. இப்போ மேலே ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். ப்ளஸ் ஐக்கான் கொடுங்க. இதில் வந்து உங்களுக்கு பேர் கொடுங்க. அஃப்கோர்ஸ் நம்ம ஹிட்மேன் எல்லாம் விளையாட போகிறதுனால நான் வந்து ஹிட்டு மேன் மட்டும் வைக்கிறேன். இது நம்மளுக்கு போதும் தான். அப்புறம் வந்து ஸ்க்ரீன் சைஸை வந்து நீங்கள் 800x600 வச்சுக்கோங்க. ஆடியோ டிரைவர் வந்து அதே ஆடியோ தான். உங்களுக்கு எஃப்எஸ் வேணால் எஃப்எஸ் ஆன் பண்ணிக்கோங்க. வீடியோ மெமரி சைஸ் வந்து 4GB. இந்த GPU நீங்கள் மாற்ற தேவையில்ல. அப்புறம் இந்த ஆஃப் ஸ்க்ரீன் ரெண்டரிங் மோடை வந்து மாற்ற தேவையில்லை. இப்போ வரைக்கும் கடைசியில் அட்வான்ஸ் போனீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். இதை வந்து அக்ரோசிவ்னு வச்சுக்கோங்க. விண்டோஸ் 7 வச்சுக்கோங்க. இது எல்லா ஜிபியும் வந்து ஆன் பண்ணி டிக் கொடுத்தீங்கன்னா கொஞ்ச நேரம் லோட் ஆகும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். வந்ததுக்கப்புறம் அங்கே வந்து ஒரு வீடியோ இது மாதிரி இருக்கும் பக்கத்தில். அது தட்டினீங்கன்னா கொஞ்ச நேரம் லோட் ஆகும். அப்புறம் லோட் ஆகி வந்ததுக்கப்புறம் நீங்கள் அப்புறம் பின்னாடி நவுத்தி வந்து வெளியே போவீங்களா, பின்னாடி நவுத்திட்டு மேலே தண்ணின்னு அங்கே டாகல் ஃபுல் ஸ்க்ரீன் இருக்கும். அதை கொடுத்துருங்க. இப்போதைக்கு வந்து இதை வந்து ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா அது வெளியாயிரும். இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பட்டன் இருக்கும். ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா இன்ஸ்டாலிங்னு இருக்கும். ஸோ இன்ஸ்டாலில் இங்கே கீழே இன்ஸ்டால் ரெக்கமெண்டட் ஃபைல் .pitன்னு இருக்கும். இதை கொடுத்து எதுலாம் டவுன்லோட் பண்ண சொல்கிறோம் எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணுங்கள். ஏன்னா அது எல்லாமே முக்கியமானது. எல்லாமே இன்ஸ்டால் ஆகி முடிச்சோன்னே இங்கே வந்து NVIDIAன்னு வரும். இது வந்து அக்ரின்னு கொடுத்து இன்ஸ்டாலும் கொடுங்க. இது வைரஸ்லாம் கிடையாது, ஒரு NVIDIA டிரைவர். இது மூலயமா தான் நம்மளுக்கு வந்து கேம் ரன் ஆகுது. இன்ஸ்டால் கூட ஃபினிஷ்னு கொடுத்தீங்கன்னா அவ்வளோதான். அடுத்த ப்ராசஸை வந்து டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். இது வந்து மெயினு. இதை மட்டும் விட்டுறாதீங்க. அதே மாதிரி வந்து அடுத்தது இன்னொன்று வரும், XNAன்னு. இது வந்து லேட்டஸ்ட்டாக வந்து மில்லேட்டர் மாலிக்கு வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. சப்போர்ட் ஆகாத கேம்ஸ்க்கும் சப்போர்ட் ஆகும். நீங்கள் டிக் கொடுத்து நெக்ஸ்ட்டு முடிச்சிங்கன்னா இன்ஸ்டால் ஆகும். இன்ஸ்டால் ஆகிறதுக்கே வெயிட் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா DLX 9.0C இது இருக்கிற கேம் மட்டும்தான் சப்போர்ட் ஆகும். லேட்டஸ்ட் GTA 4லாம் போனீங்கன்னா சப்போர்ட் ஆகும். GT3, GTA Vice City, GT San Andreas அந்த மாதிரி கேம் கூட சப்போர்ட் ஆகும். ஸோ ஓகேவா. ஸோ போய் டவுன்லோட் ஆக ஆரம்பிக்கும். டவுன்லோட் ஆகும் ஃபினிஷின்னு கொடுத்தீங்கன்னா அவ்வளோதான். ஸோ போய் வெயிட்டுன்னு கேட்கும். ஸோ வெயிட் பண்ணிங்கன்னா அங்கே ஒரு பாப்பாப் ஆகும். அவ்வளோதான். நீங்கள் வந்து ஓகேன்னு கொடுத்தீங்கன்னா அவ்வளோதான், அந்த பாப்பாப் வரும். ஸோ திரும்பி வந்து ஸ்டார்ட்டுன்னு கொடுங்க. ஸ்டார்ட்டு தட்டிட்டு மேலே இன்ஸ்டால் இருக்கும். இன்ஸ்டாலில் போய் இங்கே வந்து வைனி T3Dன்னு ஒன்று இருக்கும். கீழே இன்ஸ்டாலிங் ரெக்கமெண்டட் மேலே ஒரு ஃபைல் இருக்கும். இதில் வந்து குட் பர்ஃபார்மன்ஸ்ன்னு இருக்கும். இதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எம்பிஎஸ் கொடுக்காதவங்க கூட உங்களுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். திரும்பி ஸ்டார்ட்னு கொடுங்க. இல்லை ரெண்டாவது கேம் ப்ரீசெட்ஸ்ன்னு இருக்கும். இதை பார்த்தா ஏகப்பட்ட கேம் சப்போர்ட் ஆகிற கேம்ஸ் நான் சொன்னால் இல்லையா, GT3, GTA Vice City, GTA San Andreas இதெல்லாம் நம்ம கூட பார்க்கலாம், லேட்டராக பார்க்கலாம். மேலே வந்தீங்கன்னா ரீசெட் செட்டிங்ஸ் FBOன்னு இருக்கும். அதில் வந்து 1ஆவதுன்னு கொடுங்க. ஸோ லேட்டஸ்ட்டு கொடுங்க.
இப்போ வரைக்கும் வந்து இது வந்து இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். ரொம்ப நேரம்லாம் எடுக்காது, டக்குன்னு இன்ஸ்டால் ஆயிரும். இப்போ என்ன அவ்வளோதான் இன்ஸ்டால் ஆகிரும். இப்போ திரும்பி நீங்கள் வெளியாகிட்டு எஸ்இன் கொடுங்க. இப்போ வரைக்கும் நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோருக்கு போகணும். ஸோ ப்ளே வந்து இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்றும் இல்லை, ஜெட்டுன்னு போனால் இசட் ஆச்சுன்னு வந்துடும். அப்படி இல்லாட்டி வெறும் ஜெட்டு போட்டாலே வந்துடும். இது இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் கொடுங்க. ஓப்பன் கொடுக்கணும் உங்களுக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் நான் உங்களுக்கு ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன், 2 லிங்க் கொடுத்துருப்பேன். அதுலேருந்து ஹீட்மேன் பிளட் மணின்னு இருக்கும். இதை வந்து இதில் வெறும் ஃபோல்டராக தான் வரும், உங்களுக்கு ஃபோல்டராக தான் வரும். நீங்கள் ஜஸ்ட் இதை தட்டி வியூனுக்கு கீழே எக்ஸ்ட்ரா டியர்னு இருக்கும், அதை கொடுத்தீங்கன்னா கீப்பிங் ஆன் ஸ்க்ரீனை கொடுத்தீங்கன்னா அவ்வளோதான், உங்களுக்கு இந்த ஃபைலு வந்து வந்துடும். ஓகேவா? இப்போ நான் அந்த ஃபைலை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ நீங்கள் திரும்பி வில்லேட்டர் மாளிகை போய் திரும்பி நீங்கள் வந்து ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சிருங்க. அந்த கண்டெய்னரை ஓப்பன் பண்ணி பின்னாடி வந்து டாகல் ஃபுல் ஸ்க்ரீன் இருக்கும், அதை கொடுத்தீங்கன்னா இதுதான் அந்த டி. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாப்பான்னு சொல்லலை, அதில் டின்னு ஒன்று இருக்கும், அதை தட்டிங்கன்னா இதான் நம்மளுடைய டவுன்லோட்ஸ் ஃபைல், ஆண்ட்ராய்ட் டவுன்லோட்ஸ் ஃபைல் இங்கே தான் இருக்கும். இதில் வந்து ஹிட்மேன் இருக்கும், அந்த கேம் தட்டினீங்கன்னா இதில் வந்து ஹிட்மேன் அதில் வந்து .exe இருக்கும். அதை வந்து நீங்கள் ஒரு வாட்டி கிளிக் பண்ணி நீங்கள் பக்கத்து ஸ்க்ரீனில் 2 வாட்டி கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும், ஓப்பன், எடிட்டு, 7 ஜிப்பு. இதில் வந்து கிரியேட் ஷார்ட் கட்டுன்னு இருக்கும், இது அந்த ஷார்ட் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து இது பேக் வந்து எக்ஸைட் கொடுத்துருங்க. இப்போ எக்ஸ்டெண்ட் கொடுத்தீங்கன்னா மேலே ஒரு 3 கோடு இருக்கும்ல, அது தட்டினீங்கன்னா அங்கே ஷார்ட் கட்ஸ்ன்னு இருக்கும், அதை தட்டினீங்க இந்த பட்டனை கொடுத்தோன்னு ஓப்பன் ஆகிருச்சோ அதே மாதிரி இந்த பட்டனை கொடுத்து ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிடும். கேம் வந்து உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். நான் வந்து சவுண்டு கம்மி பண்ணிக்கிறேன், இந்த சவுண்டு வந்து காப்பிரைட் கொடுப்பான். ஓகே, இப்போ நீங்கள் வந்து வெளியே பட்டனை கிளிக் பண்ணால் டாகல் ஃபுல் ஸ்க்ரீன் இருக்கும், அதை கொடுத்துங்க. திரும்பி வெளியே வந்தீங்கன்னா இம்போர்ட் கண்ட்ரோல்ஸ் இருக்கும், அதை கொடுத்து டிசேபிளில் போய் ஆர்டிசி கண்ட்ரோல் இருக்கும். விர்ச்சுவல் கேம் பேட் ஒர்க் ஆகாது, அது சில கேம்ஸ் மட்டும்தான். இப்போதைக்கு வந்து உங்களுக்கு கேம் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ வெயிட் பண்ணுங்கள், கொஞ்சம் நேரம் லோட் ஆகும். அது உங்களுக்கு போய் நீங்கள் ஒரு சில செட்டிங்லாம் மாத்திர மாதிரி இருக்கும். ஸோ அதை வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி NVIDIAன்னு வர ஆரம்பிச்சிடும். அப்புறம் வந்து ஒரு சீன் வரும், இந்த மாதிரி வந்துச்சுன்னா புரிஞ்சுக்கணும் உங்களுக்கு கேம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு. அப்புறம் வந்து உங்களுக்கு ஏரோ மார்க் வந்துடும். ஸோ வந்து நீங்கள் ஏரோ மார்க் வச்சு தான் மூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் தட்டுற ஸ்க்ரீன் உங்களுக்கு அப்படியே வரணும். நீங்கள் இது வந்து நியூ லோடு, ஃபர்ஸ்ட் லோடு இல்லை, நான் வந்து நியூ தான் கொடுக்கணும். அந்த க்ராஸரை மேலே ஏற்றி அப்படியே க்ராஸரை மேலே ஏற்றி என்டர் பட்டன் இருக்கும், என்டர் கொடுத்தீங்கன்னா ஒரு நேம் கொடுக்க சொன்னேன், ஏதாச்சும் ஒரு நேம் கொடுங்க. நான் ஏதாச்சும் ஒன்று தட்டி என்டர் கொடுத்துக்கிறேன். ஒன்றும் இல்லை, என்டர் இருக்கும், என்டர் கொடுத்தீங்கன்னா அவ்வளோதான், சேவிங் ப்ரொஃபைல் இருக்கும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கு வெயிட் பண்ணே வந்துடும். இப்போ இங்கே வந்து கீழே ஆப்ஷன்ஸ்ன்னு இருக்கும், ஆப்ஷன்ஸ் தட்டிக்கங்க. ஆப்ஷன்ஸில் கிராஃபிக்ஸ்ன்னு இருக்கும், கிராஃபிக்ஸில் இங்கே வந்து சப்டைட்டில்ஸ் ஆன் பண்ணிக்கோங்க. அப்புறம் ரெண்டர் ஆப்ஷன்ஸ் இதை தட்டினீங்கன்னா உங்களுக்கு கஸ்டமைசபிள். ஸோ நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம், இதில் தான் நீங்கள் வந்து குறைக்கிற மாதிரி இருக்கும் எல்லாத்தையும். இப்போ நீங்கள் வந்து எதெல்லாம் வந்து ஹையாக இருக்கோ அதெல்லாம் நீங்கள் வந்து லோக்கு மாற்றணும். ஏன்னா வந்து அப்படி இல்லாட்டி கேம் வந்து உங்களுக்கு வந்து லேக் அடிக்க ஆரம்பிக்கும். இப்போ இந்த மீடியம் வைக்காதீங்க, லோன்னு வச்சுருங்க. இப்போதைக்கு வந்து இது வந்து ஸ்க்ரீன் ரெசல்யூஷன் வந்து மாற்ற தேவையில்லை. ஓகேவா? ஸோ வந்து அவ்வளோதான் நினைக்கிறேன், எல்லாத்தையும் நான் கரெக்டாக மாற்றிட்டுன்னு நினைக்கிறேன். இது வந்து ரெண்டர் குவாலிட்டி வந்து கஷ்டம் தான், லோ குவாலிட்டி வந்து இருக்காது. இப்போதைக்கு எல்லாத்தையும் பண்ணிட்டு அட்ஸ்அப்னு இருக்கும், அது ஜஸ்ட்டு தட்டிட்டு கிளிக் பண்ணிங்கன்னா அட்ஸ்அப்னு கொடுத்தீங்கன்னா அவ்வளோதான், உங்களுக்கு வந்து அப்சப் ஆயிரும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அவ்வளோதான் கைஸ், அவ்வளோதான் வந்து நான் வந்துடும். அப்புறம் இன்னொன்று உங்கள்கிட்ட சொல்ல மாட்டேன், இது கீழே கிராஃபிக்ஸ் கீழே வந்தீங்கன்னா கண்ட்ரோல்ஸ்ன்னு இருக்கும், அது தட்டிட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா இங்கே வந்து அதுக்கு கீழே கீபோர்டு கஸ்டமைசபிள் இருக்கும், அதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா கீஸும் வந்துடும். நீங்கள் எது கீ வைக்கணும், எது கீ வைக்கக்கூடாதுன்னு உங்களுக்கு வந்துடும். ஸோ நீங்கள் வந்து இதை பார்த்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஒன்றும் இல்லை, நீங்கள் என்ன தெரியுமா பண்ணணும், நீங்கள் இதை எல்லாத்தையும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் அது எல்லாத்தையும் பண்ணிட்டீங்களா, இதை வந்து விட்டு வெளியாகுங்க. ஸோ எக்ஸிடென்ட் இருக்கும், ஸோ எக்ஸிட் கொடுத்து வெளியாயிருக்கு. மேலே ஒரு 3 கோடு இருக்கும், அதை தட்டிங்கன்னா இம்போர்ட் கண்ட்ரோல்ஸ் இருக்கும், அதை கொடுத்து ஆர்டிசி, ஸோ நம்ம இதை வச்சு தானே விளாண்டோம், அதை செலக்ட் பண்ணிட்டு இங்கே கண்ட்ரோல்ஸ் என்டர்னு இருக்கும், எடிட்டர்னு இதை கொடுத்தீங்கன்னா நீங்கள் எல்லாத்தையும் எடிட் பண்ணிக்கலாம். எடிட் பண்ணி நீங்கள் ஜஸ்ட்டு ஒன்றும் இல்லை, வெளியானிங்கன்னா போதும், சேவ் ஆயிரும். அப்படி இல்லாட்டி நான் உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் இன்னொரு ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன், அதை கொடுத்தீங்கன்னா இம்போர்ட் ப்ரொஃபைல் இருக்கும், அதில் ஓப்பன் ப்ரொஃபைல்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இதில் வந்து அந்த ஹீட்மேன் இருக்கும், ஸோ அந்த ஃபைல் நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும், அதை தட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துடும். ஆனால் நான் இந்த எனக்கு அது வர மாட்டேங்குது. ஸோ அதனால் நான் வந்து நானே கஸ்டமைஸ் தான் பண்ணி ஆகணும்.
எனக்கு ஒரு வழி ஒன்றும் இல்லை. நீங்கள் ஜஸ்ட்டு ஆர்டிசின்னு கொடுத்து கண்ட்ரோல்ஸ் எடிட்டர்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் மேலே வந்து இங்கே ஏதாச்சும் தட்டினா சோப்பு கலர் வரும். அது தட்டி மேலே ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். அது தட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நன்னு வரும். அது ஜஸ்ட்டு தட்டிட்டு இங்கே மேலே வந்து செட்டிங் ஐக்கான் மாதிரி இருக்கும் எரேசர் பக்கத்தில். அது தட்டினீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இதில் வந்து நீங்கள் ஸ்டிக்காக டீ பேடான் இருக்கும். நான் வந்து டீ பேட் எடுத்து இங்கே வச்சுக்கிறேன். ஓகேவா? இப்போதைக்கு நீங்கள் வந்து ஓனாக நீங்கள் வந்து கஸ்டமைஸ் வந்து பண்ணணும். இது வந்து ரொம்ப கஷ்டமாக ப்ரோன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப கஷ்டம் தான். ஆனால் அந்தளவுக்கு கஷ்டம் இல்லை. கஸ்டமைஸ் டச்சு. ஸோ நீங்கள் தான் இங்கே தான் வந்து பேர் வைக்கிற மாதிரி இருக்கும். இதை தட்டிங்கன்னா உங்களுக்கு கேம் பேடா மவுஸான்னு கேட்கும். இங்கேயே வந்து இம்புல்ட்டாக வந்து கொடுத்துருவாங்க மேலேயே டைப்புன்னு. அதில் வந்து டீப் பேட்னா அந்த நவுத்துறது, ஸ்டிக்குனா நம்ம வந்து நகர்ற கேரக்டர். ஸோ இதுதான் நகர கேரக்டர். இதை மட்டும் அழைச்சிடாதீங்க. ஏன்னா இதை வச்சுன்னா நம்ம அந்த இதை நவுத்துறோம் செட்டிங்கு. இல்லாட்டி வந்து நகர முடியாது. அப்படி இல்லாட்டி நீங்கள் வந்து இதை கொடுத்து தட்டி டெலிட் பண்ணிக்கோங்க. டெலிட் பண்ணிட்டு இதை எடுத்து இங்கே வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ நீங்கள் அதை அங்கே வச்சிங்கன்னா அது சில நேரத்தில் வேலை செய்யாது. அப்பப்போ பக் ஆயிரும், கிளிச் ஆயிரும். ஸோ அந்த கிளிச்சு இதாகக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ மெயினாக என்னென்ன கண்ட்ரோல்ஸ் வந்து இந்த ஹிட்மேன் கேமுக்கு தேவைப்படும்னா முக்கியமாக 7 நம்பர் தேவைப்படும். அப்புறம் வந்து ஸோ வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த டோர் ஓப்பன் பண்ணுறதுக்கு, 6 வந்து கன்னை வந்து ரீலோட் பண்ணுறதுக்கு. ஸோ நான் ஒன்றும் முழுசாக கற்றுக்கல. ஸோ முழுசாக கற்றுக்கிட்டு வேணால் நான் வந்து யூடியூப் சேனல் ப்ளூ பில்டர் 64 YT இன் தமிழ் போட்டிங்கன்னா நான் ஹிட்மேன் கேம் பிளே போகிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்கிட்ட இன்ஸ்டாகிராம் இருக்கும். ஸோ இன்ஸ்டாகிராமில் ப்ளூ பில்டர் 64 போட்டிங்கனாலே போதும், வந்துடும். இது நான் டிக்டாக்ல இப்போ போகிறது, அடுத்து இன்ஸ்டாகிராமில் வரும். யூடியூப்பில் வராது, ஏன்னா யூடியூப்பில் காப்பரேட். ஸோ இந்த வீடியோ நீங்கள் ரொம்ப நேரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நன்றி. இதோட உங்களை வந்து அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். ஸோ பை கைஸ்.